அன்புள்ள ஏசப்பா, இந்த நல்ல நாளை எங்களுக்கு கொடுத்ததுக்காக நன்றி. இங்க வந்திருக்க எல்லாரையும் ஆசீர்வதிங்க ஏசப்பா. அதுக்கப்புறம் நான் இங்க பேச போற மெசேஜ் வந்து எல்லாருக்கும் புரியும்படி கிருபை செய்யுங்க ஏசப்பா. நீர் என்னுடன் இருந்து பேசும் ஏசப்பா. இயேசு கொடுத்திருக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். வாய்ப்பினை கொடுத்த பாஸ்டர் அவர்களுக்கும் பாஸ்டர் அம்மாவுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்க வந்திருக்க எல்லாருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்ப நான் பேச போற டாபிக் வந்து சோதனை. சோதனைனா எல்லார் வாழ்க்கையிலும் இருக்கும். நம்ம கவலை, துன்பம், கண்ணீர், தோல்வி அதெல்லாம் ஒரு சோதனைன்னு சொல்லுவாங்க. ஏசப்பாவுக்கே 40 நாள்ல அந்த உபவாசமா அந்த பக்தியில இருக்கும்போது முடிச்சதுக்கப்புறம் சாத்தான் வந்து 3 சோதனைகள் இருந்தான். அதை தாண்டி அவர் எப்படி வந்தாரு அதெல்லாம் ஃபர்ஸ்ட் பார்த்துக்கலாம். இப்ப ஏசப்பாவுக்கு வந்து முதல் சோதனை மத்தேயு 4:3-4 வரை வாசிங்க. அவரிடத்தில் வந்து, நீ தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லும் என்றார். அவர் பிரதித்திரமாக, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதிவிட்டதே என்றார். இதுல வந்து பிசாசு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 40 நாள் அந்த உபவாசமா இருந்து முடிச்சதுக்கு அப்புறம் ஏசப்பா வந்து ரொம்ப பசியோட இருந்திருப்பாரு. அது முடிச்சதுக்கு அப்புறம் வந்து சாத்தான் சொல்றான், நீங்க உங்களுக்கு பசியோட இருக்கீங்க, நீங்க வந்து தேவனுடைய குமாரன் தானே, அப்ப நீங்க கீழே இருக்க கற்களை கூட வந்து நீங்க அப்பமா மாத்தி சாப்பிடலாமே, நீங்க ஏன் அப்படி பண்ணல அப்படின்னு சொல்லும்போது நம்ம இயேசு கிறிஸ்து சொல்றாரு, அதாவது நம்ம வந்து இது சாப்பிடுற இந்த அப்பம் அதனால நம்ம பிழைக்கப்படவில்லை, நாம் தேவனுடைய வார்த்தையினால் தான் பிழைக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது தேவனுடைய வார்த்தை, இந்த சாப்பிடுற ஐட்டம் அதனால நம்ம பிழைக்கப்படவில்லை, நாம் தேவனுடைய வார்த்தையினால் தான் பிழைக்கிறோம். அதான் ஃபர்ஸ்ட் சோதனை, அது ஏசப்பா சொல்லியிருக்காரு. இப்போ வந்து செகண்ட் சோதனை ஏசப்பாவுக்கு வந்தது. இப்போ மத்தேயு 4:5-6-7 வாசிங்க. தேவாலய துப்படிக்கை மேல் அவரை நிறுத்தி, நீ தேவனை காணதை ஆனால் ஆள முடியும், ஏனெனில் தமது தூதர்கள் உண்மை குறித்து கட்டளையிடுவார், காதல் கழியதாக அவர்களுடைய கையில் எழுதி கொண்டு போவார்கள் என்பதாக எழுதியிருக்கிறது என்று சொன்னார். அதற்கு இயேசு, உன் தேவனாய கட்டளை பச்சை பாலாவுக்காக என்று எழுதியிருக்கிறது. இப்ப வந்து செகண்ட் சோதனையில பிசாசு என்ன சொல்லியிருக்கான், ஒரு தேவாலயத்துக்கு கூப்பிட்டு ஒரு சர்ச்சோட ஒரு டாப்புக்கு இயேசு கிறிஸ்துவ கூட்டிட்டு போயிட்டு பிசாசு வந்து அதாவது இயேசு கிறிஸ்து நீங்க வந்து ஒரு தேவனுடைய குமாரன் தானே, அப்ப கீழே குதிங்க, உங்க பாதம் கல்லில் இடராதபடிக்கு தூதர்கள் உங்களை தாங்கிக் கொள்வார்கள். நீங்க இது தேவகுமாரன்னா அப்ப நீங்க கீழே வந்தாலும் உங்களுக்கு ஒன்றும் ஆகாது இல்லையா, உங்க பாதம் கல்லில் படாதபடிக்கு தூதர்கள் உங்களை தாங்கிக் கொள்வார்கள், அப்ப குதிங்க அப்படின்னு சொல்லி சாத்தான் வந்து இயேசு கிறிஸ்து கிட்ட சொல்லியிருக்கு. அதுக்கு இயேசு கிறிஸ்து என்ன சொல்லியிருக்காருன்னா, அதாவது உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதே, அதாவது உன் தேவனாகிய கர்த்தரை தேவையில்லாம டெஸ்ட் பண்ணி பார்க்காத அப்படின்னு சொல்லியிருக்காரு இயேசு கிறிஸ்து. அதான் செகண்ட் சோதனை. இப்போ வந்து தேர்ட் சோதனை பார்க்கலாம். மத்தேயு 4:8-9-10 வாசிங்க. அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமைகளை அவரை காண்பித்து, நீ சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளை எல்லாம் வந்து தருவேன் என்று சொன்னான். அப்பொழுது இயேசு, அப்பாலே போல் சாத்தானே, தேவனாய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கு ஆராதனை செய்வார்கள் என்று எழுதியிருக்கிறது என்றார். அப்பொழுது பிசாசானவன் அவரை விட்டு விலகி போனான். இதுல வந்து 3வது சோதனையில வந்து அந்த வசனத்துல என்ன போட்டிருக்காங்கன்னா, நெக்ஸ்ட் 3வது சோதனை வந்து ஒரு பெரிய ஒரு மலையோட ஒரு உச்சியில அந்த டாப்ல வந்து இயேசு கிறிஸ்துவ சாத்தான் கொண்டுட்டு போய் அதுக்கப்புறம் ஒரு ஷோ மாதிரி சாத்தான் வந்து இயேசு கிறிஸ்துவ காமிச்சிருக்கான். அதாவது இந்த உலகத்துல இருக்க எல்லா ராஜ்யங்களுடைய அந்த மகிமைகளையும் இயேசு கிறிஸ்துவ காமிச்சு, நீர் என்னை பணிந்து கொண்டால் நான் இவை எல்லாவற்றையும் உமக்கே தருகிறேன். அதாவது இயேசு கிறிஸ்து வந்து பிசாசுக்கு வந்து பணிந்து கொண்டால், காலில் விழுந்து பணிந்து கொண்டால், பிசாசு சொல்றான், நான் வந்து இந்த உலகத்துல இருக்க எல்லா ராஜ்யத்தையும் அந்த மகிமையும் எல்லாமே உங்களுக்கே தரேன் அப்படின்னு சொல்றான் பிசாசு. அதுக்கு இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா, நான் உன் தேவனாகிய கர்த்தரை மட்டும்தான் பணிந்து கொள்வேன். அதுக்கு என்ன அர்த்தம்னா, உன்னுடைய தேவனாகிய கர்த்தரை மட்டும்தான் ஆராதிப்பேன், துதிப்பேன், மகிமைப்படுத்துவேன், பணிந்து கொள்வேன், உன்னெல்லாம் நான் பணிந்து கொள்ள மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதான் இந்த 3
சோதனைகளும் இப்ப இதுல இருந்து என்ன தெரிய வருதுன்னா இயேசு கிறிஸ்துவுக்கே சோதனை வருது. அப்ப நமக்கெல்லாம் ஏமாத்திரம் கன்ஃபார்மா சோதனை வரும்னா அப்ப இயேசு கிறிஸ்து எப்படி இதுல இருந்து வெண்ணெலும் போனாரோ நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போனாரோ அதே மாதிரி நம்மளும் இதுல இருந்து ஜெயிச்சு நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போகணும். அதான் அதுக்கப்புறம் இதுல இருந்து எனக்கு ஒரு பிடிச்ச வசனம் ஒன்று இருக்கு. 1 கொரிந்தியர் 10:13 வாசிங்க. உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடக்கூடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அவருக்கு தப்பித்துக் கொள்ளும்படியான போக்கை உண்டாக்குவார். இதுல வந்து என்ன போட்டிருக்காங்கன்னா 1 கொரிந்தியர் 10:13ல உங்க இது தீராணியாக திராணியாக வந்து அப்படி திராணினா ஒரு லிமிட். அந்த லிமிட்னா லிமிட்டுக்கு மேலேயும் சொல்லிக்க மாட்டார், லிமிட்டுக்கு கீழேயும் வச்சுக்க மாட்டார். ஏன்னா லிமிட்டுக்கு மேலே போச்சுன்னா நம்மளால சமாளிக்க முடியாது, அது அவருக்கே தெரியும். லிமிட்டுக்கு ரொம்ப கீழே போச்சுன்னா அது நம்ம ஈஸியா அந்த சேலஞ்சை கம்ப்ளீட் பண்ணிடுவோம், அது அவருக்கு தெரியும். அதனால கரெக்டா நம்ம லிமிட்டுக்கு தான் சோதிப்பார் ஏசப்பா. அதுவும் அதுல இருந்து வழி, அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு வழியும் அவரே காட்டி கொடுப்பார். அதான் இந்த வசனத்துல போட்டுருக்கு. அதுக்கப்புறம் இதுல இருந்து ஒரு குட்டி கதை மட்டும் நான் சொல்றேன். ஒரு மனிதன் இருந்தான். அவன் வந்து தூங்கும் போது, நிற்கும் போது, படுக்கும் போது எப்பவுமே அவன் வந்து புலம்பிக்கிட்டே இருந்தான். அதாவது ஏசப்பா என்னால் முடியல ஏசப்பா, இந்த சோதனையை என்னை விட்டு நீக்கி வச்சிருக்க ஏசப்பா, எனக்கு இந்த சோதனை வேணாம் ஏசப்பா அப்படின்ட்டு. அதுக்கு ஏசப்பா என்ன சொல்லுவாருன்னா, அன்னைக்கு நைட்டே அவன் கனவுல வந்து சொல்லுவாரு, அதாவது இது வந்து ஈஸியான சோதனை தான் இந்த உலகத்துல, நீ ஈஸியா வந்து நீ எல்லாம் இது வந்து சுமந்துக்கலாம் அந்த உலகத்துல அப்படின்னு சொல்லுவாரு. திருப்பி அவன் சொல்லுவான், இல்ல இல்ல ஏசப்பா என்னால இது சுமக்கவே முடியாது ஏசப்பா, இதை நீக்கிறீங்க ஏசப்பா அப்படின்னு சொல்லுவான். அப்படி சொன்னதுனால 2 நாள் பார்ப்பார், 3 நாள் பார்ப்பார், கடைசியில 5 நாள் பார்த்தாரு. அப்பயும் அவன் புலம்பிக்கிட்டே தான் இருந்தான். அதனால கடைசியில அவனை நேர்ல கூப்பிட்டு வச்சு அந்த மனிதனை வந்து சொல்லுவாரு, ஏசப்பா அதாவது நீ வந்து இந்த உலகத்துல ஈஸியா அந்த சோதனைகளை சுமக்கலாம் அப்படின்னு சொல்லுவான். அதுக்கு வந்து அந்த மனிதன் திருப்பி சொல்லுவான், என்னால முடியாது ஏசப்பா. ஃபர்ஸ்ட்லேருந்தே சொல்லுவான்ல, அதே தான் சொல்லுவான், குழம்பிக்கிட்டே இருப்பான் அவர் முன்னாடியும். அதனால அவர் சொல்லுவார், சரிங்க வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூமா காட்டுவாரு. அந்த ரூம்ல வந்து சோதனையாகவே சிலுவையை இங்க வெளில வச்சுட்டு உள்ள ஒரு ஃப்ரெஷ்ஷான ஆளாக்கும், ஒரு துன்பங்கள், கவலைகள், கண்ணீர், கஷ்டம் எல்லாத்தையும் வெளில வச்சுட்டு உள்ள ஒரு புது மனுஷனா போல அவர் சொன்னாரு. அதே மாதிரி அவனும் அந்த சோதனையாகவே சிலுவையை வெளில வச்சுட்டு ஒரு புது மனுஷனா உள்ள போனான். அப்ப பார்த்தா அந்த ரூம் ஃபுல்லா பெரிய பெரிய சிலுவைகளா இருக்கு. அதுக்கப்புறம் வெளில இருந்து சொல்லுவாரு, அவன் பார்ப்பான். அதுக்கப்புறம் வெளில இருந்து சொல்லுவாரு, அதாவது உனக்கு பிடிச்ச, அதாவது உன்னால ஈஸியா அந்த உலகத்துல சுமக்கக்கூடிய ஒரு சிலுவையை மட்டும் எடுத்துட்டு வா வெளில அப்படின்னு சொல்லுவாரு. அவன் வந்து அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் ஈஸின்னு சொல்லிட்டு கேர்லெஸ்ஸா வந்து பார்த்துட்டே இருப்பான். ஃப்ரண்ட்ல பார்ப்பான், லெஃப்ட்ல பார்ப்பான், மேல பார்ப்பான், ரைட்ல பார்ப்பான், கிடைக்காது. கடைசியில அப்பா அப்படின்னு உட்காரும்போது ரைட்ல ஸ்லோவா உட்காந்து இப்படி இந்த கார்னர்ல பார்ப்போம் பாருங்க, அங்க குட்டி சிலுவை இருக்கும். ஐயா ஜாலி, இந்த இதை வந்து ஈஸியா நம்ம இந்த உலகத்துல சுமந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து பின்னாடி அப்படியே துணியில சுமந்துக்கிட்டு அதை அவர் சொன்ன மாதிரி வெளில வந்து காட்டினா ஏசப்பா சொல்றாரு, இதெல்லாம் நான் முன்னாடியும் சொன்னேன், ஈஸியா இதை வந்து சுமக்க முடியும்ட்டு. அவர் சொல்றா, அந்த வரைக்கும் சொன்னா, இல்ல ஏசப்பா இது எந்த இல்ல, இது இப்பதான் புதுசா உள்ள இருந்து எடுத்துட்டு வந்தேன் அப்படின்னா. அதுக்கு ஏசப்பா சொன்னாரு, இல்லப்பா நீ வெளில வச்சுட்டு போனல, அதே சிலுவையதான் நான் உள்ள வச்சேன். நான் அதான் உனக்கு புரிய வைக்கிறதுக்காக ராத்திரியில் தூங்கும் போது சொன்னேன், எப்பவும் சொல்லிட்டே இருந்தேன், அது உனக்கு புரியல, அதான் நேர்லயே கூப்பிட்டு வச்சு சொன்னேன் அப்படின்னு சொல்றேன். ஆனா அதே மாதிரிதான் நம்ம வாழ்க்கையும், நம்ம வாழ்க்கையில வர எல்லா சின்ன சின்ன சோதனைகளுக்கும் நம்ம குழம்பிக்கிட்டே இருக்கோம். அப்படி இருக்கக்கூடாது. அதுக்கு பதிலாக நாம வந்து இயேசு கிறிஸ்துவ துதிச்சு ஆராதிச்சு மகிமைப்படுத்தி அவருக்கு பணிந்து கொண்டாலே போதும், இந்த சோதனைகளுக்கெல்லாம் விடுதலை கொடுப்பார். இப்போ வந்து இந்த மாதிரிலாம் சோதனைகள் வந்துட்டே இருந்ததுன்னா நமக்கு ஒண்ணு வரும். அது யாருக்கா தெரியுமா? தெரியாதா? சரி நானே சொல்றேன். இது வந்து பேராசை பெருநஷ்டம். பேராசை பெருநஷ்டம்னா இப்ப நீங்க வந்து உங்களுக்கு சோதனை வந்துட்டே இருக்குவீங்க, அதுக்கப்புறம் உங்களால தாங்க முடியாது. ஐயோ ஏசப்பா இந்த மாதிரிலாம் பண்ணிட்டே இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன், சொன்னா புரியாது. உங்ககிட்ட வந்து முன்னாடி 10 லட்சம் எப்பவுமே இருந்து
இருந்துட்டு வைங்க. இப்போ வந்து உங்ககிட்ட காசே இல்லை, அதுக்கப்புறம் 1 லட்சம் கடனே ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம யோசிப்போம், முன்னாடி நம்ம கிட்ட 10 லட்சம் இருந்துட்டே இருந்தது, இப்போ நம்ம கிட்ட 1 லட்சம் கடன் கூட சமாளிக்க முடியலையே யோசிச்சுட்டு இருப்போம். ஆனா அதுக்கப்புறம் இப்போ யோசிப்போம், அதாவது நம்ம கிட்ட ஒரு 10 லட்சம் இருக்கா நல்லா இருக்குமே அப்படின்னு யோசிப்போம். அப்ப இருக்க கடன் 1 லட்சம், மிச்சம் மீதி 9 லட்சம் வேஸ்ட் ஆகும்னு நம்ம யோசிக்கிறோம். அதான் பேராசை. அது வந்து பெரும் நஷ்டம், அது வரவே வராது. அந்த டாபிக்ல வந்து அதுக்கும் ஒரு குட்டி கதையை சொல்லிட்டு நான் போறேன். இப்ப வந்து ஒரு வாலிப பையன் இருப்பான். அந்த பையனுக்கு வந்து கல்யாணம் பண்ணணும்னு ரொம்ப ஆசையா இருக்கும். கல்யாணம் பண்ணணும்ட்டு இப்ப வந்து அவங்க அம்மா அப்பா கிட்டயும் கேட்பான், எனக்கு கல்யாணம் பண்ணணும்னு ரொம்ப ஆசையா இருக்குன்ட்டு. அவங்க அம்மா அப்பாவும் சொல்லுவாங்க, ஆமா எனக்கு வயசு ஆயிடுச்சு, இதுக்கு மேல போனா பொண்ணு கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணமே பண்றதுக்கு அவங்க அம்மா அப்பாவை கூட்டிட்டு போயிட்டான். போய் பார்த்தா, ஆனா அந்த கல்யாணத்துல சிக்கல் என்னன்னா, அவனுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி தான் பொண்ணு வேணுமா. அதாவது எப்படின்னா, கூலிங் கிளாஸ் போட்டுக்கிட்டு பேண்ட் ஷர்ட்லாம் போட்டுக்கிட்டு இப்ப இருக்க ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பொண்ணு வேணும்னு யோசிக்கிறான். ஆனா அந்த மாதிரி ஒரு பொண்ணு அவங்க அம்மா அப்பா தேடுவாங்க, இவன் தேடுவாங்க தனியா. அப்படி பார்த்தா எங்கேயும் கிடைக்காது. 25 பொண்ணுங்களுக்கு மேல பார்த்தாரா, நீங்களே பார்த்துருங்க. அதுக்கப்புறம் கடைசியில் என்னாச்சுன்னா, இவன் வந்து ஐயோ ஏசப்பா, இந்த உலகத்துல ஐயோ கல்யாணமே நல்லா போல அப்படின்னு யோசிச்சுட்டே அப்படி ரைட் சைடு அப்படி திரும்பி பார்க்கறான். பார்த்தா பிரின்சஸ் மாதிரி அந்த சைட்ல ஒரு பொண்ணு நின்றுட்டு இருக்கு. ஐயோ நம்ம நடச்ச மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்லி ஓடி போய் அங்க நிக்கிறான். நின்றுட்டு பேசுறான். அந்த சைட்ல பாத்தீங்கன்னா இவன் கேட்கிறான், ஓடி போயிட்டு அந்த பொண்ணு கிட்ட, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? அந்த பொண்ணு சொல்லுது இல்லைன்ட்டு. அந்த பொண்ணு இவன் கிட்ட கேட்குது, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சான்ட்டு. இவன் சொல்றான் இல்லைன்ட்டு. இவன் அவன்கிட்ட கேட்கறான், எனக்கு உனக்கு பிடிச்சிருக்கு, உனக்கு என்ன பிடிச்சிருக்கான்ட்டு அந்த பொண்ணு கிட்ட கேட்கறான். அந்த பொண்ணு சொல்லுது, ஆமா எனக்கு உனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றான். ஆனா அந்த பொண்ணு சொல்லுது, அதாவது எங்க அம்மா அப்பா கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லுது. அடுத்த நாளே அந்த பையன் வந்து அவங்க அம்மா அப்பாவை கூட்டிக்கிட்டு அந்த பொண்ணோட அம்மா அப்பாவுக்கு மீட் பண்ணி, ஓகே கல்யாணம்லாம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு, ஓகே அப்படின்னு போகுது. போனதுக்கு அப்புறம் நீங்களே பாத்துங்க, மேரேஜே முடிஞ்சு அவங்களுக்கெல்லாம் நல்லா பண்ணி 5 ஸ்டார் ஹோட்டல்ல பெருசா கிராண்டா பண்றாங்க மேரேஜே முடிஞ்சு. அதுக்கப்புறம் நான் சொன்னேன்ல, எப்பவுமே கூலிங் கிளாஸ் போட்ட மாதிரி போடணும்னு. அதே மாதிரி இப்போ வந்து அந்த பையன் கேட்பான் அந்த பொண்ணுகிட்ட, அதாவது இந்த கூலிங் கிளாஸை கரெக்டு உன் அழகான கரெக்டு நான் பார்க்கணும். அந்த பொண்ணு சொல்றோம் இல்ல வேணாம் அப்படின்ட்டு. திருப்பி கேட்பான், இல்ல நான் பார்த்தே தீருவேன் அப்படின்மா. அதுக்கு அந்த பொண்ணு சொல்றோம், சரி கரெக்ட் அப்படின்னு பார்த்தா ஒரு கண்ணு இல்ல, ஒரு கண்ணு கூட்டு கண்ணு. ஐயோ இந்த மாதிரி பொண்ணைய நம்ம கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ கைய வச்சுக்கிட்டு ஓங்கி ஒரே அந்த கணத்துல பொண்ணு செட்டு இருக்க கையை காட்டு போய் அந்த ஓரத்துல விழுந்துரும். ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு முடிய மூஞ்சில வர எதுவுமே இல்லை, முடிதான் இருக்கும். முடிய பிடிச்சிருந்தா நீங்க நினைக்கிற மாதிரி அதேதான், முடிய வைக்க முடியும். அதுவும் போச்சு கரண்ட், மூஞ்சில வர எதுவுமே இல்லை. ஐயோ இந்த மாதிரி பொண்ணைய நம்ம கல்யாணம் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்பதான் அவனே யோசிப்பான், ஆமா நம்ம வந்து ரொம்ப பேராசைப்பட்டோம், அதனாலதான் பேர் நஷ்டமாயிடுச்சு. இவன் நினைக்கிற மாதிரிதான் நம்ம வாழ்க்கையும், நம்ம எந்த விஷயத்துக்கும் பேராசை ரொம்ப பட்டா அது வந்து ரொம்ப இதுவா முடிஞ்சிடும். அதான் இந்த பேராசைப்படுறதுக்கு பதிலாக 4 விஷயம் நீங்க பண்ணலாம். அவரை துதிக்கிறது, ஆராதிக்கிறது, மகிமைப்படுத்துறது, மெயினா அவருக்கு பணிந்து இருக்குது. அது 4 விஷயத்த பண்ணா மட்டுமே இந்த ஆசைப்படுறதுலாம் கிடைக்கும். அதை விட்டுட்டு இந்த புலம்புறது, அவரை திட்டுறது அப்படியே தூங்கும் போது, அதுக்கப்புறம் தூங்கும் போது புலம்பிக்கிட்டே இருக்குது, எப்போ பார்த்தாலும் புலம்பிக்கிட்டே இருக்குது. அதெல்லாம் பண்ணவே கூடாது. இதுதான் நான் பேச அந்த டாபிக்கு. கடவுள் நம்ம ஆசிரியர் இருப்பாராக. நன்றி.